1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாம் தமிழர் கட்சிலாம் ஒரு கட்சியாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 3 அணிங்க. எப்படி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்னது 2 அணி, கார்த்திகேயன் அவர்கள் சொல்வது 3 அணி தான். தமிழ்நாட்டில் 3 அணியை தவிர வேற எதுவும் இல்லை. அது யாருப்பா 3 அணி? திமுக தலைமையிலான கூட்டணி ஒண்ணுங்க, சரி. அதிமுக தலைமையிலான கூட்டணி ஒண்ணுங்க, சரி. இது எப்பவும் இருக்கிறது. அடுத்ததா நாம் தமிழர் கட்சிலாம் சொல்ல போறேன் நினைக்காங்க. நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சியே கிடையாது. அந்த கட்சி கணக்கிலே கிடையாதுங்க. அப்படிலாம் பார்த்தா மாயாவதிலாம் நிற்கிறாங்க. மாயாவதியெல்லாம் நம்ம கணக்கு வச்சுக்க முடியுமா? அப்படி பார்த்தா எத்தனை 4 முனை 5 முனை 6 முனை சுயேட்சையெல்லாம் ஒரு 10 பேர் சேர்ந்து நின்றுட்டாங்கன்னா அவங்களெல்லாம் ஒரு முனை போட்டின்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் கிடையாது. அப்போ 3வது யாரு? தாவேகா கட்சி, விஜய் கட்சி. இதுதான் இன்னைக்கு 3வது அணியாக உருவாகி இருக்கு. எவ்வளவு பெரிய அறிவு, எவ்வளவு பெரிய சிந்தனை. அதாவது இது வரைக்கும் தேர்தலையே சந்திக்கல, இது வரைக்கும் ஒரு தேர்தலையும் சந்திக்கல, மக்கள் பிரச்சனையில மக்கள் கூட நிக்கல, ஒரு போராட்டம் செய்யல, அரசியல்ல இது வரைக்கும் எந்த ஒரு வேலையிலுமே செய்யல. அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு, சினிமாவில் நடித்து தன்னுடைய ரசிகர்களை தன்னுடைய பின்னால வச்சிருக்காரு. அதை தாண்டி அவருக்கு இத்தனை சதவீத வாக்கு இருக்குன்னு கூட தெரியாது, சரிங்களா? ரசிகர் படை இருக்கு, இல்லைன்னு நம்ம சொல்லல. ரசிகர்கள் ஏன் சொல்றது, சின்ன வயசுல 5 வயசு பசங்க 10 வயசு பசங்க கூட விஜய் ரசிகரா இருக்காங்க. நம்ம அதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அரசியலில் அவர் ஆழம் பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட ஒருவரை இவர் தாங்க மிகப்பெரிய ஆளு. இவர் தாங்க, இவரை மாதிரி ஒரு ஆளே கிடையாதுங்க. இவர் தான் அடுத்து முதலமைச்சருக்கு அடுத்து எதிர்கட்சி தலைவர் ஆகக்கூடியவர், அடுத்து முதலமைச்சர் ஆகக்கூடியவர் அப்படின்லாம் அந்த ஊடகங்கள் பில்டப் பண்ணுது. இன்னைக்கு கருத்து கணிப்புன்னு சொல்லி விஜய் 3வது அணி. அப்ப நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சிலாம் இல்லைங்க. நாம் தமிழர் கட்சிலாம் நாங்க 8% வாக்கு, ஒற்றை இலக்க வாக்கு. நாம் தமிழர் கட்சி வாங்கியது ஒற்றை இலக்க வாக்கு. அதான் அதையாவது இல்ல 1% வாக்கையாவது இதுவரை நிரூபித்திருக்காரா விஜய்? நிரூபிச்சிருக்கிறாரா? இது வரைக்கும் போட்டியிலே இறங்காத, விளையாடவே தெரியாத ஒருவரை நீங்க 3வது அணியாக சேர்க்கிறீங்க. 2016 இருந்து களத்துல நின்று வெற்றி பெற்றாலும் தோல்வி விட்டாலும் மக்களுக்காக அனைத்து போராட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி கணக்குல இல்லை. சரி, இதை நாம சொல்வதை விட செருப்பு பிஞ்சு போன செருப்பு எடுத்துக்கிட்டு பத்திரிகையாளர் மணி அவர்கள் வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். நீங்க வந்து சீமான சேர்த்து தான் நீங்க பேசணும் எப்பவுமே. பிகாஸ் he has 8%. எஸ் சீமான டிஸ்கவுண்ட் பண்றவங்க தனிப்பட்ட முறையில் சீமான் மீது பகை உணர்ச்சி கொண்டவர்கள் அல்லது திமுகவோட கைக்கூலிகள். இந்த பதிவு அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் பொருந்தும் தான் நினைக்கிறேன். ஏன்னா சீமான் அவர்களை புறம் தள்ள முடியாது. இது முழுக்க ஊடக விபச்சாரிகள் செய்யக்கூடிய வேலை. எப்படி? ஊடக விபச்சாரிகள் செய்யக்கூடிய, இதை விட செருப்பு எடுத்து அடிக்க முடியாது. இவ்வளவு கேவலமா அவரே சொல்ற, இதை விட கேவலமாலாம் பேச முடியாது அப்படின்றார். ஊடக விபச்சாரிகள் அவங்க தான். விபச்சாரி கூட வந்து ரொம்ப உண்மையில உன்னதமானவங்க. அவங்க வந்து அவருடைய தேவைக்காக மட்டும்தான் இப்படி பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஊடகத்துல இருந்துகிட்டு இப்படி பேசக்கூடியவர்களை வேற என்ன வார்த்தையை சொல்லி திட்டுவதுன்னு தெரியல. 4 முனை போட்டி சீமான, 5 முனை போட்டி மாயாவதியான நக்கலா கேட்குறாங்க. அதாவது இதெல்லாம் எப்படின்னா, திமுகவால் வயிறு வளர்க்கக்கூடிய, திமுகவுக்கு தன்னை வித்து பழைக்கக்கூடிய பத்திரிகையாளர் என்ற போர்வையில் உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் தரகர்கள் தான் இப்படிலாம் பேசுவாங்க. அரசியல் தரகர்கள் பேசுவது போல இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களும் குறைந்தபட்ச தர்மம், அதாவது எப்படி குறைந்தபட்ச தர்மம் என்று இருந்தால் கூட நாம் தமிழர் கட்சியை கணக்கெடுத்திருக்க வேண்டும். நாம் தமிழர் கட்சியும் இந்த களத்திலே சேர்த்திருக்க வேண்டும். நாம் தமிழர் கட்சி இல்லாமல் ஒரு கருத்து கணிப்பை தமிழ்நாட்டில் நடத்தியது மிகப்பெரிய தவறு. நாம் தமிழர் கட்சியை புறம் தள்ளுறாங்கன்னா அவர்கள் உண்மையில் திமுகவிடம் வாங்கி தின்று வயிறு வளர்ப்பவராக மட்டும்தான் இருக்க முடியும். இந்த பதிவு யாரா இருக்கலாம்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணீங்க. தன்னையே வித்து ஒரு மனிதன் வாழ்றதுன்னு முடிவு பண்ணிட்டானா அவன் எந்த எல்லைக்கும் போவான். அது பத்திரிகை உலகத்தில் அந்த போக்கு வந்ததுன்னா அவர்கள் அது வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பை சமூகத்துக்கு ஏற்படுத்தும். ஆனால் அதை தான் இன்றைக்கி செஞ்சுட்டு இருக்காங்க பத்திரிகையாளர்ன்ற போர்வையில் உலவக்கூடியவர்கள். உனக்கு சீமானை பிடிக்கலன்றது வேற, யதார்த்தன்றது வேற. சீமானோட கட்சியை பற்றி நீ 1000 விமர்சனம் பண்ணு, சீமானோட வாக்கு வங்கி சரிஞ்சிருக்குன்னு சொல்லு, அதெல்லாம் ஓகே. உண்மையிலே அதாவது பத்திரிகையாளர் மணி அவர்கள் பல முறை நாம் தமிழர் கட்சியை மட்டம் தட்டியிருக்காரு. நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சியை இல்லைன்னு கூட பேசியிருக்காரு. ஆனால் இது நேர்மையான கருத்து. நல்லா கேட்டுக்கோங்க. சீமானை அவ்வளவு எளிதாக புறம் தள்ள முடியாது. நீங்க நேர்மையாளராக இருந்தால் சீமானை புறந்தள்ள முடியாது. சீமானை உனக்கு பிடிக்குது பிடிக்கலன்றது 2வது. சீமான் வந்து குறைந்த வாக்கு வாங்குவாரு, தப்பு கிடையாது. அது வந்து ஒவ்வொருத்தரோட கருத்து கணிப்பு. சீமான் வந்து 5% தான் வாங்குவார், வாக்கு சதவீதம் குறையும்.
இதுக்கு முன்னாடி வாங்கின 8% இப்போ வாங்க முடியாது. விஜய் வந்து வாக்கை பிரிச்சிருவாரு. எதையாவது சொல்லுங்க, அதை பத்திலாம் தவறே கிடையாது. ஆனால் அப்படி இல்லாமல் சீமானை அந்த தளத்திலிருந்து புறந்தள்ளுறது இல்ல, அது எப்படிப்பட்ட வேலை என்று சொன்னால், நடக்கக்கூடியது மும்முனை போட்டி, 4 முனை போட்டின்றதை ஏற்க மறுத்து மும்முனை போட்டின்னு சொல்லி சீமானை டிஸ்கவுண்ட் பண்றது திமுகவுடைய கைக்கூலிகள், அறிவாலி அல்சேஷன்கள் தான் அதை செய்வாங்க. திமுகவின் கைக்கூலிகள், அறிவாலய அல்சேஷன்கள். சரிங்களா? அதுதான் கரெக்ட். அறிவாலய அல்சேஷன். அந்த அல்சேஷனுக்கு என்ன வேலைன்னா, அறிவாலயத்துல கறி துண்டு வாங்கி போடுவாங்க, அவங்க சாப்பிட்ட எலும்பு துண்டை வாங்கி போடுவாங்க, அது வாசல்ல உட்காந்துன்னு வாயை பொழந்துகிட்டு இருக்கும். அதுக்கு என்ன வேலைன்னா, திமுகவுக்கு எதிராக யாரெல்லாம் வராங்களோ, அறிவாலயத்துக்கு எதிராக யாரெல்லாம் பேசுறாங்களோ, கருணாநிதி குடும்பத்தை யாரெல்லாம் கழுவி ஊற்றுகிறார்களோ அவர்களை கார்னர் பண்றது. அப்படிலாம் ஒரு கட்சியே இல்லைங்க, அப்படின்னா அவர்கள்லாம் வந்து ஒருபோதும் வந்து வளர மாட்டாங்க அப்படின்னு சொல்றது. யாரெல்லாம் திமுகவை எதிர்த்து பேசுகிறார்களோ அவர்கள்லாம் பாஜகவின் கைகூலிங்க, பாஜகவின் அடிவருடிகள், பாஜகவை வெல்ல வைப்பதற்காக பேசக்கூடியவர்கள். இன்னைக்கு அந்த வரிசையில் நான் திருமாவளவனும் பேசிட்டு இருக்காரு. நாம் தமிழர் கட்சி பேசக்கூடிய அரசியல் பாஜகவுக்கான அரசியல். எப்படிப்பா? எப்படி நாம் தமிழர் கட்சி தனக்கான அரசியலை பேசுது, இந்த மண்ணுக்கான அரசியலும் மக்களுக்கான அரசியலையும் பேசுது, அது எப்படி பாஜகவுக்கான அரசியல் அப்படின்னு கேட்டோம்னா, அண்ணன் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஏன்னா அவர் அறிவாளி இல்லையா? அவர் என்ன சொல்றாருன்னா, நாம் தமிழர் கட்சி சரியானதை பேசினாலும் திமுகவுக்கு எதிராக பேசுது. அப்போ ஒரு கட்சி திமுகவுக்கு எதிராக பேசுகின்ற போது, திமுகவின் வாக்குகளை சிதைக்கின்ற போது, அது பாஜகவிற்கு பலனை தரும். பாஜக தமிழ்நாட்டில் தனிச்சு நிற்கக்கூடிய தெம்பு இருக்கா? தனிச்சு நின்னா அனைத்து தொகுதிகளும் வேட்பாளர் போடுவதற்கு அவர்கிட்ட வேட்பாளர் இருக்கா? அவர்களால் தனித்து நின்று ஒரு ஒன்றிய கவுன்சிலர் கூட வெல்ல முடியாது. இதுதான் இன்னைக்கு நிலைமை. சரிங்களா? நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கான அரசியலை, மக்களுக்கான அரசியலை பேசுது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலே இல்லை, அண்ணன் பழனி பாபாவுக்கு அடுத்து மாடுகளுக்கான ஒரு மாநாட்டை நடத்தினார், இப்ப மரங்களுக்கான ஒரு மாநாட்டை நடத்தினார். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த பிரச்சனையா இருக்கட்டும், இது வரைக்கும் சொல்லுங்க, இந்த பிரச்சனையில அண்ணன் சீமான் அவர்கள் தலையிடல, இந்த பிரச்சனையில அவர் வந்து ஒதுங்கி போறாரு, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இப்போது அஜித்குமார் அவர்களின் மரணத்துல அண்ணன் சீமான் அவர்கள் மிக கடுமையாக இறங்கி போராடினார். அவர் அளவுக்கு போராடின ஒரு அரசியல் கட்சி சொல்லுங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருப்பாரா? ஒரே ஒரு அறிக்கை. அவர் என்ன சொல்றாரு? இந்த மாதிரி ஒரு, அதாவது லாக்அப் டெத்லாம் நானே முதலமைச்சராக இருந்தா கூட தடுக்க முடியாதுன்றாரு. எப்படி? அவரே முதலமைச்சராக இருந்தாலும் லாக்அப் மரணங்களை தடுக்க முடியாது. அப்ப என்னத்துக்கு நீங்க வந்து முதலமைச்சர் ஆகணும்? அதிமுக ஆட்சி சரியில்லை, அதிமுக ஆட்சியில லாக்அப் மரணங்கள் நடக்குதுன்னு தானே நீங்க வந்தீங்க. அதையே சரி செய்ய முடியாத திமுகவை ஒரு வார்த்தை இகழ்ந்து பேச உங்களுக்கு துப்பு இல்லை. இந்த மாதிரி ஆட்கள்லாம் அரசியல்ல முன்னோக்கி வருவாங்கன்றது, அவர்கள்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவாங்கன்றது. ஆனால் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடக்கூடியவர்களை ஒரு பிரச்சனையும், ஆசிரியர் பிரச்சனையா இருக்கட்டும், மாணவர்கள் பிரச்சனையா இருக்கட்டும், எல்லா பிரச்சனைகளுக்கும் முன்னின்று போராடக்கூடிய ஒரு இயக்கம் இந்த அரசியல் போட்டியிலே இல்லைங்க. நாம் தமிழர் கட்சி வந்து இதெல்லாம் சேர்த்துக்க முடியாதுங்க. அவர்கள் வெறும் ஒற்றை இலக்கத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்வதெல்லாம் எப்பேற்பட்ட நகைப்புக்குரியது என்பதை நீங்களே புரிஞ்சுக்கணும். இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை யார் செய்கிறார்கள் என்று 2026 களம் சொல்லும். நன்றி.